வீட்டில் வளர்ந்த நெல்லிக்காய் வச்சு சூப்பராக ஒரு ஊறுகாய் பண்ணலாமா? இட்லி, தோசை, சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே பர்ஃபெக்ட் மேட்ச். ஃபர்ஸ்ட் ஒரு அடிகனமான எண்ணெய் சட்டியில் 2 குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. தென் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க நெல்லிக்காய் சேர்த்துடலாம். இந்த நெல்லிக்காய் ஏற்கனவே நான் நல்லா கழுவி துணியில் காய வச்சு அது நல்லா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நான் அதில் சேர்த்துக்கிறேன். அது ஒரு வாட்டி பரட்டிட்டு மஞ்சத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஊறுகாய்க்கு அளவு ரொம்ப போட்டுறக்கூடாது. இதில் நம்ம காரம், இனிப்பு எல்லாமே ஆட் பண்ணுவோம். அளவான உப்பு சேர்த்துட்டு பரட்டிட்டு மூடி வச்சிடுங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அப்போதைக்கப்போ அதை ஓப்பன் பண்ணி பரட்டி விடுங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அந்த வேர்வை தண்ணியிலே தான் அது குக் ஆகணும். தண்ணி சேர்த்துடவே கூடாது. இது குக் ஆக ஒரு 10 மினிட்ஸ்னாச்சும் ஆகும். ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். தென் அது பாதி ப்ராசஸில் குக் ஆகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் மசிஞ்சு கொடுக்கும்போது நம்ம மிளகாத்தூள் சேர்த்துடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் அளவு நான் சேர்த்துருக்கேன். அகெயின் இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இதை நம்ம எப்போ ஸ்டாப் பண்ணோன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த நெல்லிக்காய் வந்து இட் வில் டர்ன் இன்டு அ மேஷி கன்சிஸ்டன்சி. அது வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். நெல்லிக்காய் நல்லா குக் ஆகிடுச்சு. வெல்லம் சேர்த்து இறக்கிடலாம். நான் ஒரு ஹீப்டு டேபிள் ஸ்பூன் ஆஃப் வெல்லம் சேர்த்துருக்கேன். எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணுங்கிற தொட்டு நான் இப்படி சேர்த்துருக்கேன். இல்லை ஸ்வீட்னஸ் ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். அப்படி ஸ்வீட்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இதோட டபுள் ஆர் ட்ரிபிள் தி குவான்டிட்டி ஆஃப் ஜாகரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும். இந்த ஊறுகாயில் நம்ம ஜாஸ்தி உப்பு சேர்க்காதனால ஷெல்ஃப் லைஃப் இருக்காது. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா 1 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். வெளியே இருந்துச்சுன்னா ஒரு நாள் தான் வச்சுருக்கலாம். அடுத்த நாள் பூசணம் பூத்துடும். Thanks for watching my video. Do subscribe for more interesting recipes.